Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லேசர் பிரிண்டர் ஒன்று பார்ப்போம். இந்த லேசர் பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எல்லாரும் ஆன்லைன் கிளாஸஸ் அது மாதிரி வந்துச்சு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றதுனால பிரிண்டரோட யூசேஜ் நிறைய ஆயிடுச்சு. ஒன்றுத்துக்கும் நம்ம பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நம்ம கடையில் கொடுத்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முடியல, என்னாலே முடியல. அதனாலே வந்து நம்ம வந்து ஒரு பிரிண்டர் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அந்த பிரிண்டர் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேக்கிங் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பாருங்களேன், இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. நான் வந்து டாடா கிளிக்கில் வாங்கியிருந்தேன், பெஸ்ட்டு டீல் தான். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்துருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், உள்ள எதுவும் டேமேஜ் எதுவும் இல்லை. ஸோ வாங்கும்போது நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. டேமேஜ் இருந்தால் கண்டிப்பாக ரிட்டர்ன் போட்டுருங்க. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு பார்க்கலாம். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த டேப் வந்து திரும்ப ஒட்டணும் நான், அதனால் இந்த டேப் அப்படி எடுத்துருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணால் உடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ட்ரே பேப்பர் வைப்போம் இல்லையா, அந்த ட்ரே. இது வந்து சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற கேபிள் தெரிஞ்சிருக்கும். பவர் கார்டு, தர்மாக்கோலா, இது வந்து டிஸ்போசபிள் வேஸ்ட்டு சம்திங், ஒரு மெசேஜ். அப்புறம் எப்படி இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர். ஓகே, இதை பார்த்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது தனியாக இருக்கட்டும். அப்புறம் வந்து உள்ள ஒரு பேப்பர், இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்ன இது இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம வந்து அந்த கேட்ரேஜ்லாம் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அண்ட் ஃபைனலி பிரிண்டர். பிரிண்டர் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பிளாக் கலரில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைட்ஸில் இருக்க டேப்பெலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டேப்பு, இப்படி தள்ளனா உள்ளே போய்டும், தள்ளனா மேலே வந்துடும். சூப்பர் சிஸ்டம். ஓகே, இதான் நம்மளுடைய ஹெச்பி லேசர் ப்ரோ எம்எஃப்பி M126 NW. அது எவ்வளோ பெரிய பேர், சொல்கிறதுக்கே வாய்ப்புது இது பிரிண்டரு. இப்போ நம்ம வந்து இதை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் நம்ம ஸ்கேன் பண்ணுறது, ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இருந்தாலும் இதை பாருங்கள். நெக்ஸ்ட் ஓகே, இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி பேப்பர் இதெல்லாம் வந்து அவுட்புட்டு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இதை ஓப்பன் செய்ய வேண்டும். இது எப்படின்னு பண்ணணும்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களே வந்து இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதை எப்படி எடுத்துடலாம். ஐயோ, ஓகே, இது எடுத்தாச்சு. அப்புறம் இந்த பின் இதை வந்து எடுத்து தூக்கி போட்டுருந்தோமா. சரி, ஓகே. இப்போ இதை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைமு இது எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, இதிலே போட்டிருந்தது. இதை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணணும். இப்படி உள்ளே வச்ச உடனே அது வந்து டமக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அப்படி வந்துடுச்சுன்னா கரெக்டாக மாட்டியாச்சு. தென் இதை எப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அப்புறம் இதையும் வந்து ஒரு அழுத்து. இப்போது நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாட்டியாச்சு. இல்லை, நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பிரிண்டரை வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப இந்த மாதிரி மாடல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு வந்து கெனான் நார்மலாக பேசிக்காக இருக்கும் பார்த்திங்கன்னா, அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஃபோனில் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கூல்லேருந்து என்ன சொன்னால் ஃபோனில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம என்ன பண்ணோம், ஃபோன்லேருந்தே அப்படியே பிரிண்ட் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இதில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி முதல்ல ஒரு பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பவர் கார்டை கனெக்ட் பண்ணலாம்.
ஐயோ ஒயர் சின்னதாக இருக்கே. ஓகே, இந்த பவர் கார்டு பார்த்திங்கன்னா பின்னாடி அப்படியே திருப்பிட்டு இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த பவர் கார்டு இப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு, நம்ம இன்டர்நெட் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் அதில். அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரே வந்து நம்ம இதில் மாட்டிடலாம். மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சும்மா அப்படி ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே அதில் வச்சு அப்படியே நம்ம பேப்பரை வச்சு கரெக்டாக இப்படி இன்சர்ட் பண்ணி டைப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை நம்ம ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இது மாதிரி வரும். ஒன்று செலக்ட் பிரிண்டர் அப்படி கொடுத்துட்டுனா லுக்கிங் ஃபார் பிரிண்டர்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெச்பி செட்டப் 6D அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. இது நம்ம வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே அது கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. அப்படியே பிரிண்ட்டு வரும். இப்போது அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்ததை பிரிண்ட் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே ஜெராக்ஸ் எடுப்போம். வச்சுட்டு ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணோன்னா போதும். அவ்வளோதான். இது நம்மளுக்கு இப்போ ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துரும். ஜெராக்ஸ் எடுத்தாச்சு. அதே மாதிரி இது ஒரிஜினல் ஃபைல் இதில் இருக்குது. ஓகே, குவாலிட்டி பாருங்கள். நம்ம பிரிண்ட் எடுத்த குவாலிட்டிக்கும் ஜெராக்ஸ் குவாலிட்டிக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது நம்ம பிரிண்ட் எடுத்துட்டோம். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கே வந்து ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகிடுச்சு, பிரிண்ட் வர மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிக்கல் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப கனெக்ட் ஆகலாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து பார்த்துட்டோம். ஸ்கேனிங் வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேன் வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிடணும். சிஸ்டம் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் CD அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த CD. இந்த CD வந்து நம்ம ஜஸ்ட் அதை DVD டிரைவில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இது நம்ம சப்போஸ் உங்கள் DVD டிரைவர் இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. HP இந்த பேர் அப்படியே டைப் பண்ணுங்கள். கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இது அப்படியே அதில் சாஃப்ட்வேர் அவனே ஆன்லைனில் கொடுத்துருவான். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இதுதான் இதோடைய பிரிண்டருடைய செட்டப்போடைய டைப்பு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஃபோனில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். டக்குன்னு இது பண்ணுறோம், ஃபோனில் நம்மளுக்கு வந்து மெயில் வருது அப்படின்னா டக்குன்னு அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த டிக்கெட் புக் பண்ணணும், அதெல்லாம் பிரிண்ட் எடுக்கணும், டக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் வந்து ரொம்ப யூசர் இன்டர்ஃபேஸு இதில் நல்லாவே இருக்குது. மை ஸ்டைல் ஒப்பீனியன். இது ஒரு அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா, டோனர் வந்து A88A அப்படின்ற மாடலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டோனர் வந்து 1000 ஷீட்ஸ் எடுக்கும். ஒரு தடவை மாற்றிட்டிங்கன்னா ஒரு 1000 ஷீட் எடுக்கலாம். இதனுடைய அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜஸ் நான் இப்போ இது வரைக்கும் நோட் பண்ணது அப்படின்னா, இதில் வந்து கலர் எடுக்க முடியாது. இதில் காசு கொடுத்து வாங்குகிறோம், கலர் எடுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு பர்பஸ்க்கு தான். மெயினாக வந்து கலர் எடுத்துட்டோம்னா நம்ம வந்து பிரிண்டோடைய அந்த நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பிரிண்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நார்மலான ஒரு பிரிண்டர் வீட்டில் எடுக்கிறதுக்கு, நம்ம ஹோம் ஒர்க் எழுதுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த ஒரு ஆஃபீஸ் ஃபைல்ஸில் எடுக்கணும் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிரிண்டராக நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது டியூரபிலிட்டியும் நல்லாயிருக்கும். கலரில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கேனிங்கில் வந்து நீங்கள் கலரில் எடுத்துக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் இப்போ பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 16,500 ருபீஸ் சம்திங் வந்துச்சு. 17,000 ஆமாம் 16,500 வந்து நான் வாங்கின ப்ரைஸு. அதில் வந்து டாடா கிளிக்கில் வாங்கினேன். என்னன்னே தெரியல, டாடா கிளிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவும் ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை. டாடா கிளிக்கில் வந்து ரேட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானை விட கொஞ்சம் டாடா கிளிக்கில் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் நான் வந்து Canon M50 வாங்கும்போது அதே மாதிரி தான் ஆச்சு. இதுலேயும் வந்து பார்க்கும்போது நான் சும்மா டாடா கிளிக் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சேன். அதில் 17,000 காட்டின பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16,000 16,500 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஆனால் பேக்கிங் மட்டும் கொஞ்சம் இதுவாக தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து வந்தவொடனே முதல்ல பேக்கிங்கை செக் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா அப்படியே ரிட்டர்னை போட்டுருங்க. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். 7 days ரீப்ளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதோட பையிங் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.